ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் யூடியூப் பார்த்து எப்படி சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் பிகினர் லெவலில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பல்லு பாட்டில் ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ளீட்ஸ் வேணுமோ அந்த சைஸில் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக தான் எடுக்க போகிறேன். இது என்னோடய சிஸ்டரோட சாரீ, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்லேயே எனக்கு கரெக்டாக வரல, ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணுங்கள், கரெக்டாக வந்துடும். எனக்கு சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்கில் கஷ்டமாக இருந்தது பாக்ஸ் ஃபோல்டிங் மட்டும்தான். அது ஒரு 4-5 டைம் பண்ணினேன், அப்புறம் கரெக்டாக வந்துருச்சு. அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைமே இல்லை வேணாம் நல்லா வரல அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் அந்த ஃபோல்டிங்கு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு அங்கே ஒரு பின் குத்தி செக்யூர் பண்ணிக்கோங்க பல்லூஸ் எல்லாம். அப்புறமா இது கொஞ்சம் ஈஸியாக எனக்கு ப்ளீட்ஸ் வருது இந்த சாரியில், அதனால நான் தோல் மேலேயே போட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நல்லா சில்க் சாரியாக இருந்ததுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் யாராவது பிடிக்க சொல்லிவிட்டு இல்லாட்டி ஒரு ஹேங்கரில் போட்டுட்டு நல்லா இந்த ட்ரெஸ்ஸு காயப்படுவோம்ல அந்த கிளிப்பை குத்திட்டு அப்புறமா கொஞ்சம் இழுத்து எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஈஸியாக வரும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த சாரீ ரொம்ப ஈஸியாக வருது ப்ளீட்ஸு, அதனால் நான் இப்படியே தோல் மேலேயே போட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ளீட்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு லென்த்துக்கு செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கூட பின் குத்தி செக்யூர் பண்ணிக்கோங்க. எனக்கு பின்னாடி எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு சாரீ பல்லுவை விட்டுட்டு அந்த இடத்துல நான் ஒரு பின் குத்தி செக்யூர் பண்ணிக்கிறேன் சாரியை. எனக்கு இதில் 2 பின் இருந்தால் போதும். உங்களுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு 2-3 பின்னு கூட குத்திக்கோங்க நடுவில். இது ஈஸியாக தான் இருக்குது. இந்த சாரீ நல்லா சாஃப்டாக இருக்குது, ஈஸியாக வந்துடுது பல்லு. ஸோ அதனால் எனக்கு 2 பின்னு போதும் இதுக்கு, அதனால் நான் 2 பின்னு மட்டும் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட அயனிங் டேபிள் இருந்தால் அது மேலேயே போட்டுக்கோங்க. இல்லாட்டி வேறு ஏதாவது டேபிளில் போடுறீங்கன்னா நல்லா 2 பெட்ஷீட் மேலே விரிச்சு விட்டுட்டு நல்லா நீட்டாக அது சுருக்கமே இல்லாமல் அது மேலே போட்டு அயன் பண்ணிக்கோங்க. அயன் பாக்ஸில் எந்த லெவலில் வச்சுருக்கீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. நைலானில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி சில்கில் வச்சுக்கோங்க. சில்கில் வச்சு ஒரு டைம் மட்டும் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூடு இருக்குதுன்னு பெட்ஷீட்டில் தேய்ச்சி செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சாரியை பின்னாடி திருப்பி போட்டு அயன் பண்ணுங்கள். அந்த சூடெல்லாம் ஓகேவா என்னென்னு பின்னாடி போட்டு அயன் பண்ணிவிட்டு அப்புறமா முன்னாடி திருப்பி நல்லா அயன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அயன் பண்ணிவிட்டேன். அப்புறம் முன்னாடி கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட மேலே போட்டு பார்த்துட்டு எந்த அளவுக்கு பிரெத்து வேணும்னு பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு அந்த அளவுக்கு வர மாதிரி நீங்கள் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் அயன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல பின்னு வேணும்னா குத்திக்கோங்க. நம்ம நல்லா அழுத்தி அயன் பண்ணும்போது அந்த லைனே இருக்கும் மேக்ஸிமம், அதனால் இங்கே பின்னு தேவைப்படாது. நான் முன்னாடியெல்லாம் பின்னு குத்தி வச்சுருப்பேன். அப்புறம் நான் நல்லா அழுத்தி அயன் பண்ணுறங்காட்டி அந்த லைன் அப்படியே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. செக் பண்ணிக்கோங்க, ஹீட்டை கம்மியாக வச்சு அயன் பண்ணுங்கள். அயன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாரீ பல்லுவை எடுத்து உங்கள் தோல் மேலே போட்டுட்டு கரெக்டாக நம்ம சாரியோட பல்லுவை இந்த மாதிரி பெட்டிக்கோட்டில் பின் பண்ணுவோம்ல அங்கே ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு சாரியோட இந்த எண்டு உங்களோட இடுப்பு சைஸ்லேருந்து ஒரு 15 சென்டிமீட்டர் விட்டுக்கோங்க. அங்கே ஒரு பின்னு குத்தி செக்யூர் பண்ணிக்கோங்க. அங்கே ஒரு பின்னு ஃபஸ்ட்டு அந்த பல்லுவில் ஒரு பின்னு குத்திருப்போம்ல அதையும் இதையும் பாருங்கள் எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு. இவ்வளோ லென்த் இருக்கும். இதில் ஒரு ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம முன்னாடி வர்றதுக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ் உங்களுக்கு வருதோ அந்த அளவுக்கு ப்ளீட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி டேபிள் மேலேயோ இல்லை காட் மேலேயோ இப்படி போட்டுட்டு
ஒன்று மேலே ஒன்றா வச்சுட்டு வாங்க. நீட்டாக பொறுமையாக ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு வாங்க. இப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த எண்டுலேயும் இந்த எண்டுலேயும் பின் குத்தி செக்யூர் பண்ணிக்கோங்க. நடுவில் வேணும்னாலும் நடுவில் குத்திக்கோங்க. இந்த பார்ட்டை பொறுமையாக பண்ணிங்கன்னா அப்புறம் பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். பின்னுமே குட்டி குட்டி பின்னாக எடுத்துக்கோங்க. பெரிய பின்னாக எடுத்திங்கன்னா நல்லா ஓட்டையாயிரும் சாரீ. இல்லாட்டி அதில் ஒரு பொட்டு வந்து குத்தி வச்சுக்கோங்க, சாரீ ஓட்டை பண்ணாத மாதிரி. குட்டி பின்னாக எடுத்து இந்த மாதிரி குத்தி 2 சைடும் செக்யூர் பண்ணிக்கோங்க. நடுவில் வேணும்னா நீங்கள் நடுவுலையும் ஒன்று குத்தி செக்யூர் பண்ணிக்கோங்க. இங்கேயும் நல்லா வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி அயர்ன் பண்ணிக்கோங்க. நல்லா அயர்ன் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பல்லுவை தூக்கி உங்கள் தோல் மேலே போட்டுக்கோங்க. தோல் மேலே போட்டுட்டு இந்த பார்ட்டை வந்து அப்படியே திருப்பி போட்டுருங்க. திருப்பிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பாக்ஸ் வேணுமோ, இது வந்து நடுவில் தான் இருக்கணும், பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எந்த அளவுக்கு பாக்ஸ் வேணும்னு பாருங்கள். நான் இன்றைக்கி கொஞ்சம் குட்டியாக தான் பாக்ஸ் செய்ய போகிறேன், ஏன்னா இது கொரியர் போட்டு விடணும். இந்த சாரியை நல்லா மடிச்சுக்கோங்க. உள் சைடாக திருப்பி இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த பல்லு பார்ட்டியும் நல்லா வந்து இந்த இப்படி மடிச்சுக்கோங்க. எனக்கு 2-3 டைம் பண்ண தான் வந்து கரெக்டாக வந்தது. ஃபஸ்ட் டைம் பாருங்கள் நல்லா வந்திருக்காது. நான் மறுபடியும் ட்ரை பண்ணியிருப்பேன். சாரியோட எண்டு 2 சைடும் நல்லா உள்ளே பார்த்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த பல்லுவை வந்து இப்படி ஒரு சுற்றி கீழே வச்சுட்டு இதை வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மடித்து உள்ளே வந்து டக் பண்ணி விட்டுருங்க. உள்ளே அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் நீட்டாக வந்துடுச்சு. நான் சாரீ ப்ளீட்டிங்கை யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். பாய்.